அஞ்சரை பெட்டி நம்மளோட சமையல் இதில் வச்சுருக்கிற அஞ்சரை பெட்டி தான் இது. நாங்கள் அது வந்து 5R பெட்டின்னு ஃபஸ்ட்டு பேர் வச்சோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து அஞ்சரை பெட்டி. 10 ருபீஸ்க்கும் மசாலா இருக்குது, 40 ருபீஸ்க்கும் மசாலா இருக்குது. இந்த மசாலாவோட இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, நம்மளது ப்ரிசர்வேட்டிவ் அதெல்லாம் எதுவுமே போடாத நார்மல் நம்ம வீட்டில் பைண்ட் பண்ணுற மாதிரியே நாங்கள் மசாலா ரெடி பண்ணுறோம். எங்களோட மெயின் ரெசிபி வந்துட்டு செலவு குழம்பு. எங்கள் வீட்டில் எங்கள் ஆச்சியெல்லாம் வைக்கிற மாதிரி நாங்களும் ஒரு செலவு குழம்பு மசாலா வச்சுருக்கோம். சப்பாத்திக்கு, ஜீரா ரைஸ்க்கு இதெல்லாம் ஒரு கிரேவி செய்வோம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணோன்னா இந்த கிரேவி மசாலா போட்டு கிரேவி கேக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஒரு 40-50 வெரைட்டிஸ் பண்ணலாம். இது வந்து நார்மலாகவே பர்சன் சாப்பிட்டீங்கன்னா இந்த கால் வலி, மூட்டு வலியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அந்த மூடி குச்சினால நம்ம ஜீரண சக்தியும் வந்துட்டு கிளியர் பண்ணோம். டெலிவரி ஆனவங்களுக்கு கூட நிறைய மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க, இந்த மூடி குச்சி. வந்து நார்மலாகவே சின்ன வயசுலேருந்து இந்த சாப்பாடு செய்யறதுனாவே ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதோட செஞ்சு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபீட்பேக் என்ன கொடுப்பாங்க, சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்கும். டைலூட் ஃபுட்டாகவே எடுத்துக்க முடியாது. காஃபி இதெல்லாம் எதனா குடிக்கிறது பதிலாக அந்த டயபெட்டிஸ் கஞ்சி குடிக்கலாம். அப்புறம் கருப்பு கவுனி கஞ்சி இருக்குது, கருப்பு உளுந்து கஞ்சி இருக்குது. சின்ன பசங்களுக்கு வெள்ளை உளுந்து கஞ்சி போட்டிருக்கோம். இந்த பேக் பெயின், கரெக்டான மென்சுரல் இது கரெக்டான ஏஜ் வர்றதுக்கு. ஆர்கானிக் சொல்கிறாங்க, அது நிஜமாலே ஆர்கானிக்காக இருக்கான்னு எனக்கு டவுட் தான். நம்ம பண்ணி செய்கிறது வந்து பசங்களுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே தான் நாங்கள் வந்து வெளியாளுக்கும் கரெக்டான இது தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தேவம நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு பிஹைண்ட் த பிசினஸ்ல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியோட ஃபவுண்டர் அலமேலு மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த அஞ்சரை பெட்டியை பத்தி தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ பேசிக்காக அஞ்சரை பெட்டினா என்ன ஒரு பிராண்ட், அது உங்களை பற்றி உங்கள் ஜேர்னி எப்படி இதில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அஞ்சரை பெட்டின்றது அஞ்சரை பெட்டி நம்மளோட சமையல் இதில் வச்சுருக்கிற அஞ்சரை பெட்டி தான் இது. நாங்கள் அது வந்து 5R பெட்டின்னு ஃபஸ்ட்டு பேர் வச்சோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து அஞ்சரை பெட்டி. ஸோ நீங்கள் எப்படி மேம் இது ஒரு பிராண்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் நினச்சிங்க? எங்கள் வீட்டில் நிறைய பேர் எங்களோட மசாலா டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதை வந்து நான் பிராண்டாக எடுத்துகிட்டு வரலாமேன்னு இதை வந்து வச்சுருக்கேன் 5R பெட்டின்னு சொல்லிட்டு அஞ்சரை பெட்டி. ஸோ பேசிக்காக வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, லைக் ரொம்ப சீப்பாகவே நான் நிறைய மசாலாஸ்லாம் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அஞ்சரை பெட்டியில் வந்து இந்த மாதிரியான மசாலாஸ்லாம் வந்து மக்களுக்கு ரீச் ஆகும் நீங்கள் எப்படி நினச்சிங்க? 10 ருபீஸ்க்கும் மசாலா இருக்குது, 40 ருபீஸ்க்கும் மசாலா இருக்குது. இந்த மசாலாவோட இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, நம்மளது ப்ரிசர்வேட்டிவ் அதெல்லாம் எதுவுமே போடாத நார்மல் நம்ம வீட்டில் பைண்ட் பண்ணுற மாதிரியே நாங்கள் மசாலா ரெடி பண்ணுறோம். இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டு கலர்ஸ்லாம் நாங்கள் எதுவுமே போடுறது கிடையாது. நார்மல் கிரேவினா எல்லாரும் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நாள் ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறாங்க, அப்படி கிடையாது. இது நல்லா ட்ரை பண்ணி உங்களுக்கு பேசிக்காக வச்சுருக்கேன். இது நார்மல், அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் பட்டர் ஆர் கீ போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு இது 2 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கிரேவி. இந்த கலர்ஸ் தான் உங்களுக்கு 65 வருது. 65 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட சேம் இதோட கலர்ஸ் தான் வரும். மார்க்கெட்டில் வாங்குற மசாலாஸ்லாம் இவ்வளோ நாள் வேணால் நம்ம கிட்ட இருக்கும், அது அவ்வளோ சீக்கிரம் கெட்டே போகாது. பட் இந்த மாதிரி ஆர்கானிக்காக வீட்டில் ஒன்று பண்ணும்போது வந்து அது சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அதோட இதுதான் ரொம்ப லைஃப்பில் கிடைக்கும். நம்ம செல்ஃப் லைஃப் ஏன் கிடைக்குதுன்னா நம்ம சன் ட்ரை பண்ணுறோம். அந்த காலத்தில் ஆச்சிங்கெல்லாம் எப்படி பண்ணாங்க, ஒரு சம்படம் ஃபுல்லாக வருஷத்துக்கு மசாலா அரைச்சி வைப்பாங்க. ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்காங்க, அது எத்தனை நாளைக்கு நல்லா இருக்குமோ தெரியாதுல்ல. அந்த பயத்துக்குன்னே எல்லாருமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறாங்க. எங்கள் மசாலா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்க தேவையில்ல, வெளியவே வச்சு யூஸ் பண்ணுவோம். நார்மல் பேசிக்காக நாங்கள் 6 மந்த்துன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம அஞ்சரை பெட்டியில் அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் நாங்கள் 5R பெட்டியில் பண்ணுறோம். ஏன்னா நிறைய நாங்கள் பிராண்ட் பார்த்துருக்கோம், கொஞ்சம் அவங்க இந்த மாதிரி ஆர்கானிக்காக போடுற சன்ரைட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி போகும்போது ரேட் அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணுன்றதுக்கோசமே நாங்கள் வந்துட்டு இந்த ரேட் வந்து நாங்கள் ஹெவியாலாம் வைக்கல, நார்மலாக தான் வச்சுட்ருக்கோம். ஸோ அஞ்சரை பெட்டியில் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும்? இட்லி பொடி வெரைட்டிஸு, ஆவாரம்பூ, பெரண்டை, கோங்க்ரா, ஆந்திரா ரைஸ் பொடி, ஹெல்த் மிக்ஸு, அப்புறம் வந்து பாவ் பாஜி மசாலா, பஜ்ஜி மிக்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட தான்? என்னோட தான். ஓகே மேம். ஸோ இதுக்கான இது வந்துட்டு மெயின் ரெசிபி வந்துட்டு செலவு குழம்பு. எங்கள் வீட்டில் எங்கள் ஆச்சியெல்லாம் வைக்கிற மாதிரி நாங்களும் ஒரு செலவு குழம்பு மசாலா வச்சுருக்கோம். மூடி குச்சி, திப்பிலி, கண்டன் திப்பிலி, மிளகு, வால் மிளகு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு 15 ஐட்டம்ஸ் போட்டுட்டு அந்த மசாலா ரெடி பண்ணுறோம். கறி மசாலா எல்லா குழம்புக்கும் நீங்கள் நார்மல் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சாலும் வைக்கலாம்.
இல்லை ப்ரான் போட்டு ஒரு குழம்பு வச்சாலும் வைக்கலாம். இது ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். கறி மசாலா நீங்கள் நார்மலாக வெளியே வாங்குகிற கறி மசாலாக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் சொன்ன செலவு குழம்பு இதுதான். இது வந்து நார்மலாகவே பர்சன் சாப்பிட்டிங்கன்னா அந்த கால் வலி மூட்டு வலியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அந்த மோடி குச்சினால நம்ம ஜீரண சக்தியும் வந்துட்டு கிளியர் பண்ணோம். அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும் பார்த்தீங்களா, ஒருத்தட்டும் சாப்பிடலன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், வாந்தி வரா மாதிரி இருக்கும், ஏப்பம் வராது, ஜீரணம் ஆகாது. அதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் இந்த குழம்பு எடுத்துட்டாவே அவ்வளோ இதுவாக இருக்கும். இது வந்து நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்க வந்து மெயின் வந்து கருவாடு போட்டு வைப்பாங்க. டெலிவரி ஆனவங்களுக்கு கூட நிறைய மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மோடி குச்சி அந்த காலத்தில் வந்து எங்கள் பாட்டிலாம் வீட்லேயே டெலிவரி பண்ணிக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் யூஸ் பண்ணது தான் அது. ஸோ வேறு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் உங்ககிட்ட? எங்ககிட்ட வந்து ஆம்லெட் மசாலான்னு இருக்குது. பைண்டான ஆர்கன்ஸ் ஹர்ப்ஸ் எல்லாமே போட்டுட்டு துளசி, மிளகு, திப்பலி அதெல்லாம் போட்டு ஒரு ஆம்லெட் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நாங்கள் அப்படியே இந்த பையார்பேட்டையிலையும் வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், செட்டிநாடு சைடு ஒரு டேஸ்ட் இருக்கும், மதுரை பக்கம் அந்த மாதிரி உங்ககிட்ட டிஃப்ரெண்டான மசாலாஸ் இருக்குது. என்கிட்டயே வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ் டைப்லேயே மசாலாஸ் எல்லாம் இருக்குது. சப்ஜி இருக்குது. மெயின் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு நார்த் இந்தியன் ஃபுட் செய்ய தெரியாது. ஸோ இந்த மசாலா போட்டு நீங்கள் நார்மலாக வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் போய் வதக்கிட்டு இந்த சப்ஜி மசாலா போட்டிங்கன்னா அந்த சப்ஜி ஃப்ளேவர் வந்துடும். அந்த மாதிரி கடாய் பன்னீர் வச்சுருக்கேன், சப்ஜி மசாலா வச்சுருக்கேன், பானிபூரி மசாலா, பாவ்பாஜி மசாலா, இந்த மாதிரி நான் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். ரசப்பொடியை வந்துட்டு நார்மலாக தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டுட்டு 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடினா செகண்டில் ரசம் வந்து. அப்போ வேறு எந்த இதுவும் ஆட் பண்ண எதுவுமே ஆட் புளியெலாம் கூட எதுவுமே இல்லை. எல்லாமே இன்க்ரீடியன்ஸை நாங்களே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். புளி இருக்குது, தக்காளி இருக்குது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாமே இல்லை ஆடட் இருக்குது. ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். தாளிச்சும் போட்டிருக்கேன். கிரேவி கிங் நான் சொல்லியிருந்தேன். நார்த் இந்தியன் இது ஏதாவது. ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணுறது? நார்மலாக நம்ம வந்துட்டு கிரேவி சாப்பிடுவோம். சப்பாத்திக்கு, ஜீரா ரைஸ்க்கு எதனா ஒரு கிரேவி செய்வோம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணோன்னா இந்த கிரேவி மசாலா போட்டு கிரேவி கிங் பண்ணிக்கலாம். கிரேவி கிங்ன்றது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி ஒரு 40-50 வெரைட்டிஸ் பண்ணலாம். கோபி கிரேவி பண்ணுறோம், இல்லை கேப்சிகம் ஒரு மிக்சட் வெஜிடபிள்ஸு, ராஜ்மா போட்டுட்டு, சன்னா போட்டுட்டு, இல்லை ஒரு ப்ரான் போட்டுட்டு ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி யூஸ் பண்ணலாம். வீட்டில் போகிறது புளியோதரை மிக்ஸ், வத்த குழம்பு. இது குழம்பு கூட சேம் அதே தான், நாங்களே தாளிச்சே வச்சுடுறோம். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு இது அப்படியே தண்ணியில் கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா குழம்பு ரெடி. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் அந்த ஹெல்த்தியாக கொடுக்கணும், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் கொடுக்கணும்னு நினச்சதுக்கான காரணம் என்னது? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பசங்கள்லாம் நிறைய வெளியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு நானே பார்த்துருக்கேன், நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டமக் அப்செட் வர்றது, அதில் தான் இந்த கேன்சர்ஸ்லாம் வர்றதே மெயின் அந்த கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்னால தான். அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நானே என் பசங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வெளியே வாங்கியே தர மாட்டேன், பயப்படுவேன். அதே மாதிரி எல்லா பேரண்ட்டும் இருக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு டைம் கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு மட்டும் அழியக்கூடாது இந்த இதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிஸ்னஸாகவே ஆரம்பித்தேன். எங்களோட நேச்சுரல் காஷ்மீரி சிக்கன். ஓகே, எந்த ஒரு கலருமே கலர்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கடாய் பன்னீர். ஓகே, இது வந்து கடாய் பன்னீருக்கு ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். கடாய் பன்னீர், கோபி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ப்ரானில் கீ ப்ரான் செய்வீங்கல்ல, சேம் இந்த மசாலா போட்டு பண்ணிக்கலாம். இதில் இந்த நான்வெஜ் மசாலாக்கள் நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஆட் பண்ணி? இது நான்வெஜ் வெஜிடேரியன், வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் சேர்ந்து தான். கடாய் பன்னீர்னா எல்லாரும் நினச்சிருங்க கடாய் பன்னீருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், அப்படி கிடையாது. நான் பேபி கார்னுக்கு போடுவேன், கடாய் பன்னீர் போடுவேன், மஞ்சூரியன் பண்ணும்போது ஆட் பண்ணிப்பேன். நம்மளோட ஸ்டைல் தான், குக்கிங் ஸ்டைல் நம்மளா உருவாக்குறது தானே, அந்த மாதிரி தான். பிரியாணி மசாலா, எங்களோட ஃபயர்பட்டியோட பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த திண்டுக்கல் டேஸ்ட் இருக்கும். ஓகே, சீரக சம்பாலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, வெளில வாங்குற பிரியாணி மசாலாவுக்கு இது வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில் வாங்குகிற மசாலா நாங்கள் யூஸ் பண்ணதே இல்லை, வீட்டில் நாங்களே தான் பண்ணுறோம். யாருக்குமே தெரியாத ஒரு பேர்லாம் இருக்கும், ஜாபத்திரி, ஜாதிக்காயெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஆனால் எங்கள் பிரியாணி மசாலாவில் எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த அரோமாலாம் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது, ஹெல்த்தி. நம்ம அந்த காலத்தில் வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை மக்களுக்கு நீங்கள் எப்படி புரிய வைக்கிறீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி நமக்கு அவ்வளோ சீப்பான மசாலாஸும் மார்க்கெட்டில் இருக்குது, இது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்குது? ஒரே ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ மட்டும் சொல்கிறேன். அவங்க வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணியே பேசுனாங்க. ஒரு சாம்பார் மசாலா வாங்கியிருக்காங்க. ஃபையார்பட்டியில் சாம்பார் மசாலா நீங்கள் நார்மலாக போட்டு சாம்பார் போடும்போதே கொதிக்கும் போது 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து, அதே நீங்கள் வேறு எனி பிராண்ட் வாங்கிட்டு
ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு கப் தால் சாம்பார் வைக்கணும்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். அந்த 20 rupees தான் உங்களுக்கு போவோம். எங்களோட பேக் பார்த்தீங்கன்னா 1 month வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்களது ஒரு ஸ்பூன் போட்டால் ஃப்ளேவர் வரும். மில்லட்ஸ் வகையில் சாமை மில்லட் பொங்கல் இருக்குது. அது வரங்க. ஓ, இதில் நீங்கள் தாளிச்சிருக்கீங்க? எல்லாமே தாளிச்சிருக்கு. கிளியராக நோட்டட் தெரியுதுங்களா? ஸோ இதை எப்படி மேம் இது குக் பண்ணுறோடது? 1 cup ஆஃப் ரைஸ்க்கு இந்த சாமைக்கு 3 cup ஆஃப் வாட்டர். 3 ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா குக்கரில் வச்சுட்டு 3 ப்ரெஷர் இது விசில். அப்புறம் 3 தால் ஹல்வா. ஆமாம், இது இன்ஸ்டன்ட். 1 cup ஆஃப் கீக்கு 1 cup ஆஃப் இந்த பவுடர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஹல்வா ரெடி. முறுக்கு மாவு இதுலேயும் சேம் அதே தான். நாங்களே எல்லாமே போட்டுட்டோம். தண்ணி ஊற்றி கரைச்சி குழலில் போட்டு ப்ரெஸ் பண்ணிடுவோம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் மேலே எழுதிருக்கீங்க. ஓகே ஓகே. எல்லாருக்கும் தெரியணும்ல நம்ம என்ன போடுறோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். நம்ம ஜஸ்ட் லைக் தட்டா மண்ணால போட்டாங்க இதுதான் இருந்தது இது நல்லதுன்னு எடுக்கக்கூடாது. நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸு நம்மளுக்கு தெரியணும். ஸ்ப்ரவுட்டட் இது நாங்கள் ஃபுல்லாக ஒரு பயிரும் மூட்டை கட்டி ஸ்ப்ரவுட் பண்ணி திருப்பியும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி பவுடர். ஓகே, எல்லாமே முளைக்கட்டி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணதுக்கப்புறம். ஓகே, இதில் வந்து எல்லாமே இருக்குது. ராகி, கம்பு, சோளம், கேழ்வரகு, பாசி பருப்பு, எல்லாமே இருக்குது. ஓகே, ரெட் பனானா மிக்ஸ். இந்த ரெட் பார்த்தீங்களா அப்படியே தெரியும் பாருங்க. சீக்கிரம் கெட்டு போயிடாதா? நாங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறோம். இந்த ரெட் பனானாக்கும் நேந்திரம். ஓகே, ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து இதில் மேலே தெரியுது. ஓகே, இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோவா இருந்ததுமா? அது மட்டும் எனக்கு தெரியாது. ஓகே, எல்லாம் வந்து எங்கள் ஹஸ்பண்டும் அவங்க அண்ணாலாம் சேர்ந்து தான் செஞ்சுது. இது ஜஸ்ட்டு நான் வந்து குக்கிங் என்னோடய ஃப்ளேவர்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அவங்க என்னோட ஜாப் என்னன்னா எனக்கு இது மட்டும் தான் என்னோட ஜாப். ஸோ இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் எல்லாமே அவங்க 2 பேர் தான். அந்த பெண்கள் நிறைய பேர் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எப்படி அதை பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். அட்வைஸ் என்னவா இருக்கும்? அட்வைஸ் என்ன இருக்கும்? பின்னாடி இருக்க தூண் கரெக்டாக இருந்தால் லேடிஸ் கண்டிப்பாக வந்துட்டு முன்னேற்றத்தில் வருவாங்க. எனக்கு என்னென்னா பிஸ்னஸ் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரர் தான். அவரை தான் சொல்லணும். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் எல்லாமே. ஓகே, கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பர்சனல் லைஃப் நீங்கள் அவங்க பிராண்டை ப்ரொஃபஷனலாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி மேம் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறீங்க? இந்த பக்கம் மசாலாஸ் ரெடி பண்ணுறது எல்லாமே எப்படி மேம் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? இப்போ வந்து நார்மலாகவே சின்ன வயசுலேருந்து இந்த சாப்பாடு செய்கிறதுனாவே ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதோட செஞ்சு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபீட்பேக் என்ன கொடுப்பாங்க, அதை மைண்டில் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே பண்ணது தான் இது எல்லாமே. கருப்பு கவுனி அரிசி. ஓகே, இப்போ இது ரொம்ப ஃபேமஸாக வந்து எல்லாரும் பேசப்படுற ஒரு பொருளாக இருக்குது கருப்பு கவுனி. இது இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது. எங்களுக்கு அந்த காலத்துலேருந்தே வந்துட்டு ஏஜென்ட் பண்ணாங்கன்னா மெயின் வந்து இதெல்லாம் கொடுப்போம். கருப்பு கவனியோட. ஆமாம், அந்த புட்டு தருவாங்க. இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து சாப்பிட்டு அது யாருக்கு என்னன்னு தெரியாத கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு மீடியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணனால எல்லாருமே அது தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போதான் கருப்பு கவுனின்றது. அந்த காலத்துலேருந்து இந்த அரிசியெல்லாம் இருக்குது. ஓகே மேம், அஞ்சரைப்பட்டியில் வேறு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் என்ன மேம் இருக்குது? டயபெட்டிஸ் கஞ்சினி இருக்குது. அந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்கும். அவங்களால வந்து டைல்யூட் ஃபுட்டாகவே எடுத்துக்க முடியாது. அதனால் இந்த 10 o'clock மார்னிங் 10 o'clock ஒரு ஆஃப் பிரேக்கில் காஃபி இதெல்லாம் எதுனா குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த டயபெட்டிஸ் கஞ்சி குடிக்கலாம். ஏன்னா அதில் சுக்கு, மிளகு, மாப்பிள்ளை சம்பா, வரகு அதெல்லாமே இருக்குது. அது நல்ல ஒரு பாரம்பரியமான அரிசி அது மாப்பிள்ளை சம்பா. அப்புறம் கருப்பு கவுனி கஞ்சி இருக்குது. அப்புறம் வந்து கருப்பு உளுந்து கஞ்சி இருக்குது. எங்களில் வந்து சின்ன பசங்களுக்கு வெள்ளை உளுந்து கஞ்சி போட்டிருக்கோம். இந்த பேக் பெயின் கரெக்டான மென்சுரல் இது கரெக்டான ஏஜ் வர்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் நிறைய மசாலாஸ் ரெடிலாம் பண்ணி வச்சுருக்கோம். மில்லட் கஞ்சி, கருப்பு கவனி, கருப்பு உளுந்து உளுந்து. ஓகே, கருப்பு உளுந்து. ஓகே, ஃபர்ஸ்ட்லாம் வந்து களி கிண்டி கொடுப்பாங்க. ஆமாம், இப்போ டெய்லி ஒரு கிளாஸ் குடிக்கிறோம். அதனால நான் 10 தடவை ஏறினாலும் எங்களுக்கு அந்த இது தெரியல. ஆமாம், இது வந்து ஆவாரம்பூ இட்லி பொடி. அந்த ஆவாரம்பூ வந்து நாங்களே ட்ரை பண்ணுறோம். இந்த கலர்ஸ் பாருங்கள், அந்த ஆவாரம்பூவோட ஃப்ரெஷ்ஷு அந்த உள்ள இருக்க அந்த ஸ்டாம்ப்ஸு எல்லாமே இருக்கும் பாருங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நாங்களே வாங்கி காய வச்சு எல்லாமே எடுத்துக்குவோம். இது பிரண்டை. ஓகே, இது கருவேப்பிள்ளை. ஓகே, முருங்கை. தெரியுது அந்த கலர். நீங்கள் அந்த பொடி எண்ணெயில் போடும்போதே அந்த லீவ்ஸ் எல்லாம் அழகாக தெரியும். ஓகே, அதே தான் நாங்களும் அதே பேட்டர்னில் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இல்லை சூப். சூப்போட ப்ரீமிக்ஸ் இருக்குது. சூப்போட ப்ரீமிக்ஸ் இருக்குது. மெயின் எங்களுக்கு அதுதான். சூப், மூலிகை, சுக்கு காஃபி, சங்குப்பூ. இந்த பாருங்கள் தெரியுது பாருங்கள், அப்படி நேச்சுரல் அந்த ப்ளூ
குட்டி 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 குட்டியா. இப்போ இந்த சங்குப்பூவோட டீ எல்லாம் ரொம்ப வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எங்களோடது வருது இப்போ ஜனவரி அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் கேட்டிருக்கிறதுனால அதுவும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி ரெடி பண்ணி. ஓகே. ஆமாம், முடக்கத்தான் சூப்போட. ஓகே. அந்த கலர், அந்த கலர்ஸோட அந்த லீவ்ஸ் கரெக்டாக உங்களுக்கு குக் பண்ணும்போது அழகாக குட்டி குட்டியாக வரும். தெரியும். அது மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும்ல நாங்கள் பண்ணுறது அந்த நேச்சுரல் இது எல்லாருக்குமே தெரியணுன்றதுமே அந்த மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கிள் இது காமிச்சிருக்கோம். சுக்குமல்லி காஃபி. ஓகே. சுக்குமல்லி காஃபி நார்மல் சுக்கு, தனியா, மிளகு எல்லாம் போட்டுப்போம். மூலிகை சுக்கு காஃபியில் வந்து வால் மிளகு, திப்பிலி, ஏலக்காய், அதிமதுரம், சித்திரத்தை அதெல்லாம் போட்டுப்போம். இந்த கோல்டுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம இப்போ இந்த மால்ட்லாம் வந்து நிறைய ஃபேமஸாக போயிட்டு இருக்கு, அது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கா? இது ராகி சாக்கோ மால்ட் எதுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு ராகி சாக்கோ மால்ட் போட்டுப்போம்னா கிட்ஸ்க்கு நார்மலாகவே சாக்லேட்ஸ் தான் விருப்பப்படுவாங்க. இந்த ராகி வந்து ராகின்னு மட்டும் நாங்கள் போடல, இதுலேயே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராகியை வந்து நாங்கள் ஸ்ப்ரவுட்டட் பண்ணி பண்ணுறோம். ஸ்ப்ரவுட்டட் பண்ணி ட்ரை பண்ணி தான் ராகி சாக்கோ ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ராகி சாக்கோ மால்ட் பண்ணுறோம். குல்கந்த் போட்டுட்ருக்கோம். இது ஃபாரஸ்ட் ஹனி வாங்கிட்டு ரோஸ் நாங்களே ட்ரை பண்ணிவிட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட போய் வாங்கிட்டு அந்த பிங்க் ரோஸ், அதான் அந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதில் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஹனி குல்கந்த். ஆமாம், கலர்ஸ் போட்டிருந்தா இந்த ஹனியோட பிளெண்ட் ஆகி இப்படி வராது, பிங்காக இருக்கும். சக்கரை போட்டுருவாங்க. இது நீங்கள் சுகரும் ஆட் பண்ணுறது கிடையாது. ஓகே, வெறும் பியூர் ஹனி. ஓகே. அதில் வந்து கொஞ்சம் லைம் ஜூஸ் ஊற்றிருக்கோம், அந்த ப்ரிசர்வேட்டிவ்க்கு சால்ட் போட்டிருக்கோம். ஓகே. இது ஆமாம் ஆமாம், எப்படி இருந்தாலும் ஸ்வீட்ஸ் இருந்தாலும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் போடும்போது அது ஃப்ளேவர்ஸ் தனியாக எடுத்து கொடுக்கும், ப்ரிசர்வேட்டிவும் கூட. அதனால் லைம் வந்து சால்ட் போட்டுட்டு ஹனி போட்டுட்டு குல்கந்த். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் பல பேர் வந்து இந்த ஆர்கானிக்கை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே ஆர்கானிக் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பூமில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா? ஆர்கானிக் சொல்கிறாங்க, அது நிஜமாலே ஆர்கானிக்காக இருக்கான்னு எனக்கு டவுட் தான். ஓகே, நம்ம பண்ணி செய்கிறது வந்து பசங்களுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே தான் நாங்கள் வந்து வெளியாளுக்கும் கரெக்டான இது தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆர்கானிக்னு சொல்கிறாங்க, நான் ஆர்கானிக் பேஸில் வரதில்லை, அதுலேயும் ஏதோ ப்ரிசர்வேட்டிவ் போட்டுட்டு தான் இருக்காங்க. எங்களோட இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் வெளியே பக்கம் வச்சாவே எங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த 6 months தான், அந்த 6 month வரைக்குமே அது அவ்வளோ பக்கவாக இருக்கும். ஏன்னா அந்த பாரம்பரியமாக எடுத்துகிட்டு வர்றதுனால எங்களுக்கு அது தெரியும், எங்களோட இது எப்படி ஆர்கானிக்காக இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே அது ஆட் பண்ணுறது கிடையாது நீங்கள். ஓகே, அது கண்டிப்பாக வந்து அமேசிங்கான விஷயம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆர்கானிக் ஒரு மார்க்கெட்டில் வந்து நிறைய பெரிய ஸ்கேம் நடக்குதுன்னே சொல்லலாம். நமக்கு மக்கள் கண்டுபிடிக்க முடியாது. வந்து ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு மஞ்சத்தூள் எடுத்து நீங்கள் கடையில் வாங்குகிற மஞ்சத்தூளும் எங்களோட மஞ்சத்தூளும் எடுத்துகிட்டுமே தண்ணியில் போட்டே பார்க்கலாம். ஒரு கேசரி செய்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ கலர்ஸ் வருது, அது கையில் ஒட்டி வாஷ் பண்ணாவே 3 hours கிட்ட அப்படியே இருக்குது. அது வந்து மக்கள் வந்து ஒன்றுமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, அந்த கலர்ஸில் தான் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக ஒரு சிலர்லாம் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களா உங்கள் மசாலாவில் கலர்ஸ் எதுவுமே வர்றது இல்லை? கண்டிப்பாக சிக்கன் 65லாம் லைட் கலராக வருதுன்னு சொல்லுவாங்க. நான் கரெக்டாக சொல்லிடுவேன், காஷ்மீரி சில்லியில் என்ன கலர்ஸ் இருக்குமோ சேம் கலர்ஸ் தான் வரும், பளிச்சுன்னு அந்த ரெட்டெல்லாம் வராது. கண்டிப்பாக வந்து இது நீங்கள் இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ.